பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் விடுதலை புலிகளின் ஆதரவு அமைப்புகளால் முல்லைப் பெரியாறு அணைக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தமிழக அரசு கூறியிருப்பதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்துள்ளது. விடுதலை புலி ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், இவர்களால் அணைக்கு அபாயம் வரும் என்று சொல்வது என்பது பைத்தியக்காரத்தனமானது மட்டுமல்ல, தனது பொறுப்பை தட்டி கழிப்பதா. இவர்கள் பல காரணங்களினால் மத்திய அரசை எதிர்ப்பதற்கு துணிவில்லாமல் இருக்கிறார்கள். அதை மறைப்பதற்கு இந்த அமைப்புகள் மீது பழி சுமத்துகிறார்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். விடுதலை புலிகள் ஆதரவு அமைப்புகளால் எந்த விதமான ஆபத்து இதுக்கு வராது. நாங்கள் தமிழர்களுக்காக ஆதரவு அமைப்புகள் தமிழ்நாட்டு நன்மைக்குத்தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே புலிகள் மீது களங்கத்தை கற்பிக்க முனைகிற சக்திகளுக்கு துணை போகிற விதத்தில், கேரள அரசினுடைய சதி செயலுக்கு துணை போகிற விதத்தில் தமிழ்நாடு அரசு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த இவர்கள் தாக்கல் செய்த மனுவிலே கூறியிருப்பது மன்னிக்க முடியாத செயல். விடுதலை புலிகளை ஆதரிச்சு நிற்கிற அமைப்புகளால் நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள், எங்களுக்கு இந்த மண் மக்களின் மேல மற்றவர் இந்த ஆட்டை ஆண்டு கொண்டிருக்கிறவங்களை விட அதிக அக்கறையும் இதுவும் உண்டு. நாங்கள் இந்த உயிருக்கு மேல அதை நேசிக்கிறவங்க. என்னுடைய அணையை நான் பாதுகாப்பேன்னா அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவேனா? இது அர்த்தமற்ற ஒரு பதில். அதனால இதை சொல்லணும், சரியான விளக்கம் சொல்லலைன்னா அரசுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுப்போம். விடுதலை புலிகளுக்கு ஆதரவான அமைப்புகள் தமிழகத்திலே சில அமைப்புகள் இருக்கின்றன என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ அதை அரசு ஒரு காரணமாக காட்டி முல்லைப் பெரியாறு அணைக்கு அதிக பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறுவதில் எந்த விதமான ஒரு தவறு இல்லை.